நீ இருந்தாதான் என் கல்யாணம் நடக்கும். மரியாதை வந்து கார்ல ஏறு. டேய் புரியாம பேசாதடா. சொன்னா கேளுடா. மாறா, ஒழுங்கா வீட்டுக்கு வந்துரு. சொன்னா கேளுடா. நான் வந்தா நாங்க சொல்றத பிரச்சனை நீ கேளு, ஆகும்டா. வரேன் நான். வீட்டுக்கு டேய், போங்க. சொல்றத கேளு. டேய். நான் டேய், ராகவா. சொல்றதுதான் நான் இதெல்லாம் சொன்னா சரி. கேட்க மாட்டான். நீங்க டேய், தூக்கு. புரியாம அதான் சொல்றீங்க. சொல்றேன். டேய், டேய், பிடிங்க. டேய், ஏய், வண்டி எடுத்து வாங்க. டேய். டேய் வாடா, அத கை எடு முதல்ல. ஆ, டேய் வாடா. வேணாம்டா. சொன்னா கேளுங்கடா. வாடான்னு சொல்றேன்ல. இறங்கி வா மாறா டேய், கீழே. வாங்கடா. டேய், அவன் பேக் பேக் கொடு. கொடு. அப்புறம் வரமாட்டேன். கொடுங்கடா. பேக் குடுறா. டேய், விட்றான்றல. மாறா, சரி, பேக் வா. குடுன்னு சொல்றோம்ல. வா. கொடு. சரி விடுடா, அவனே வச்சுக்கிட்டோம். டேய் சொன்னா கேளுங்கடா. நான் கிளம்புறேன்டா. டேய் அடுத்த என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? 11 மணிக்கு டேய், வரேன். நான் அதுல வா. போய்க்கிறேன்டா. மாறா, கார் வா மட்டும் மாறா உள்ள. வாடா. காரா எடுத்துட்டு வர சொல்றேன் வா. டேய் ஏய், சத்தம் போடாம வா. டேய், சரி சரி வாடா வாடா. உள்ள. ஐயா ஒரு ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லி ஞாபகப்படுத்த சொன்னீங்களே, நான் சொல்லிட்டு வரட்டுங்களா? அந்த ஆர்டர்லாம் அப்பயே கொடுத்தாச்சே. சரிங்க. எங்க போனீங்க எல்லாரும்? வந்த எல்லாரும் எங்க எங்கன்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் மட்டும் தனியா நின்னு பதில் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணா யாருமே அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. பாரு நான் இவனை கல்யாண நேரத்துல எல்லா வேலையும் நான் செய்யறேன்னு இழுத்து போட்டு செஞ்சுட்டு இப்ப திடீர்னு சூரத்துக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டா. இவனை என்னன்னு சொல்றது? விட்டா ட்ரெயின் ஏறி இருப்பான்ப்பா. கடைசி நிமிஷத்துல போய் கூட்டு வந்தோம். போனா போட்டன்னு விட வேண்டியதானே. ஏன் கூட்டு வந்தீங்க? ஓ சரிதான். இத முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே. நானும் அவன் கூடயே சேர்ந்து போயிருப்பேன்ல. பிடிக்காத கல்யாணத்துல எனக்கு என்ன வேலை? பா, என்னப்பா? குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுன்னு இருந்திருக்கும். அதான் கிளம்பி இருப்பான். நீங்க விட வேண்டியதானே. எதுக்கு இப்ப அவனை போய் கூட்டிட்டு வந்தீங்க? அப்படி சொல்லாதீங்கப்பா. அவன் என் தம்பிப்பா. அவன் இங்க இருக்கிறதுல இங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் வரப்போறது இல்ல. நான் பாத்துக்கிறேன். ம். ப்ளீஸ்ப்பா. ஏய் ராகவா, நான் கிளம்புறேன்டா. தேவையில்லாதடா அதெல்லாம். டேய் மாறா, நீ இல்லாம நான் கண்மணி கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்டா. வா. டேய் சொன்னா மாறா. புரிஞ்சுக்க வாடா. மாட்டேங்கிறேடா. போடா, வா, கூட்டு போடா. போ அவனை. சரி வா போலாம். வா. ஆ. என்னடா இன்னைக்கும் சின்சியரா கடை கிளம்பிட்ட போல. டேய் கண்மணிக்கு நலங்கு வைக்க போறாங்கல்ல, அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். அதான் உன் மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்ப் அப்படியே பளிச்சுன்னு எரியுதே. எல்லாம் அப்படிதான். ஆமா, கேட்க மறந்துட்டேன். நேத்து கரெக்டா அந்த டீ கடை கிட்ட தான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆ, அதுக்கெல்லாம் நாங்க ஆள் வச்சிருக்கோம்ல. ஆளா? யாரு? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? இல்ல, குட் ஜாப்னு சொல்லி ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு பார்த்தேன். அப்படியா? இப்போ தேங்க்ஸ் சொல்லுவியா? ஏன்? ஏன்னா வீரா தான் கால் பண்ணி சொன்னான். ஓ,
அவ வேலை தானே அது. ஏன் அதுல என்ன தப்பு? ம் தப்பு இல்லை. அவ செஞ்ச உதவிக்கு தேங்க்ஸ் சொல்லிட வேண்டியது. சரி தேங்க்ஸ் அப்புறம் சொல்லிக்கலாம். நலங்கு வைக்க கூட வா. அதெல்லாம் வேணாண்டா. கல்யாணத்துக்கு வர்றது பெரிய விஷயம். இதில் நாலங்குக்கு நீங்கள் கிளம்புங்க. நான்லாம் வரல. டேய் என்னடா சொல்ற? வாடா வா. டேய் புரியாம பேசாதடா. நான் வரதெல்லாம் சரி வராது. நீ கிளம்பு. ஹலோ தம்பி வாங்க. வாடா டேய் வா. சும்மா என்ன வா. சொன்னாலும் டேய் நான் சொல்றத சொல்றத கேளு. புரிஞ்சுக்கடா. நாங்க வந்தா சரி வராது. திரும்ப திரும்ப சொல்ல வைக்காத. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. உன் மனசோட எல்லாத்தையும் எடுத்து வைக்கிது பாரு. வள்ளி ரெடியா போலாமா? ம். ஏய் ராகவா கிளம்பலாமாடா? கிளம்பலாம்ப்பா. மாறா நீ வரல? நான் வரலத்த. கொஞ்சம் வேலை இருக்குது. நீங்க போயிட்டு வாங்க. நீ ஏன்டா? ரொம்ப நல்லது. ஆமா கார்த்தி எங்கடா? அவன் ஒரு வேலை விஷயமா மார்க்கெட் இருக்கும் போயிருக்கான்ப்பா. ஓ சரி அப்ப நம்ம கிளம்பலாம். டேய் அத்தை ராகவா அத்தை. வண்டியில வந்துருச்சுல. எல்லாம் சொல்லிட்டேன்ப்பா. இங்க வாங்க. வண்டி எடுத்துட்டு வர வாங்க சொல்லிட்டேன். எல்லாரும் இதெல்லாம் அண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து. யார் இது? அன்னோன் நம்பரா இருக்கு. ஹலோ, ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கோமே. ஏய் உன்கிட்ட தான் பேசுறேன். நான் என்ன வேணா நினைப்பேன். அதை பத்தி உனக்கு என்ன? என்ன திமிரா? உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்போ எனக்கு ஃபோன் பண்ண? நான் பாட்டுக்கு ஜாலியா சூரத்துக்கு கிளம்பி போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தா நீ இன்னத்துக்கு எங்க அண்ணுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன? நான் கல்யாணத்துக்கு வந்தா உனக்கு என்ன, வரலன்னா உனக்கு என்ன வந்தது? ஒரு நிமிஷம் இருக்கிறியா? நீ வந்து ஒண்ணு இங்க கல்யாணம் நடந்துற போறதுல அந்த அக்கறையில ஒண்ணு நான் ஃபோன் பண்ணல. ஓ அப்புறம் உங்க அண்ணன் தான் என் தம்பி எங்கேயாவது குஷ்டு ரோட்ல விழுந்து கிடப்பான், நீ எங்கேயாவது பார்த்தா பத்திரமா கூட்டிட்டு வா வீரா அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை உன்னால முடியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. அதான் பாவம். சரி ஓவர் போதையில வேற இருந்த, அதான் ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் உளுந்து கிடந்தேன். போதையில தானே இருந்த, விட்டுருந்தா விழுந்திருப்பேன். திரும்பவும் நான் தான் உன்னை வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்கணும். இது எனக்கு தேவையா? அட்டிங்க வீராங்கி வாடி. அதோ வந்துட்டேன். பெரிய மதர் ஏய் உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல, வை. ஏய் ஹலோ. நம்ம தான் எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுப்போம், அப்புறம் நமக்கு கவுண்டர் கொடுக்குறா. பார்த்து மா நீங்க கண்மணி ரெடி ஆயிட்டாலும் சரிங்க ஆண்டி, வாடி. அக்கா ஆ என்ன இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரல? எத்தனை மணிக்கு சொல்லிருந்தீங்க? வந்துருவாங்க, வர நேரம் தான் வந்துருவாங்க. சரி அவங்க வந்துட்டாங்க போல. வாங்க. யோ மாப்பிள்ளை வீடு பெரிய இடம்னு சொன்னாங்க, ஆனா இவ்வளோ பெரிய இடம்னு நான் எதிர்பார்க்கலையா. கண்ணு வைக்காதே. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்ப்பா. என்னமோ நீ எதை தான் காரியமா சொல்லியிருக்க. வணக்கம் 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 வாங்க 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 வாங்க. வணக்கம் சார் எடுத்துக்கோங்க. வாங்க மாமா. உள்ள வாங்கண்ணா வாங்க. போம்மா வா வள்ளி. ரெடி வாங்க. வாங்கண்ணா ம். வாங்க.
அத்தை, அந்த சீர்வரிசையெல்லாம் முன்னாடி கொண்டு போய் வைங்க. சார் ஆரம்பிச்சிடலாமா? இன்னும் ஆரம்பிக்கலையாமா? நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா ஆரம்பிக்கலான்னு தான் சார். என்னம்மா, எங்களுக்காக எதுக்கு வெயிட் பண்ணணும்? சொந்த பந்தம் எல்லாருமே வந்திருக்காங்க. ஆரம்பிச்சா அப்படியே நாங்களும் வந்து கலந்துக்க போறோம். இல்லனா என் பொண்ணுங்களுக்கு தாய் மாமன்னு யாரும் இல்லை. என் குடும்பத்துக்கு முதல் சம்மந்தி நீங்க தான். அதனால நீங்க தான் முதல்ல வந்து குங்குமம் போட்டு வைக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா தங்கச்சி? தாய் மாமங்கிற பொறுப்பை கொடுத்து உங்க குடும்பத்துல ஒருத்தனா ஆக்கிட்டேன். இது வரைக்கும் ஏதோ வெளியாளு மாதிரி நீங்க பண்றதையெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்துட்டேன். இப்ப நான் தைரியமா இறங்கி செய்வேன். தாய் மாமன் உறவு முன்னாடி வேற எந்த உறவும் பெருசு இல்ல. எங்க என் மருமக? உள்ளதா உள்ள வாங்க. நீங்களும் வாங்க. வாங்க. சும்மாவே என் அண்ணன் ஆடுவாரு. இதுல இந்த அம்மா எங்க அண்ணன் கால சலங்கையை வேற கட்டுது. சொல்லவா வேணும்? மாமா வாங்க. உட்காருமா. கால் தரையில வள்ளி. நிக்காம ஆட போறாரு. வரேண்ணா. அண்ணா, உங்க கையால மாலை எடுத்து போட்டு ஆரம்பிச்சு வைங்க. அக்கா நீங்க போய் நலுங்குவீங்கக்கா. இல்ல, மாப்பிள்ளை வீட்டுல முதல்ல வைக்கட்டும். சரி. தாய் மாமனுக்கு பிறகு தாய் தாம்மா. அடுத்து நீதான் வைக்கணும். நான் நீ வைமா. ம். வள்ளி, என்ன நின்னுட்டு இருக்க? வந்து நலங்கு வச்சு விடு. ஐயா, இப்ப எதுக்கு நான் என்ன கூப்பிடுறேன்? பாரு எவ்வளவு முக்கியமானவங்களா வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வைக்கட்டும். எனக்கு என்ன அவசரம், அப்புறம் வச்சுக்கிறேன். நான் உன்னை வைக்கிறியான்னு கேட்கல, வந்து வைன்னு சொல்றேன். கண்மணி, பரவாயில்ல. நான் நினைச்ச மாதிரி நீ இல்ல. அதுக்குள்ள ராஜேஷ மறந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. பின்ன இவ்ளோ பெரிய இடமாச்சே, வேணான்னு சொல்ல மனசு வருமா? காவேரி டெக்ஸ்டைல் ஓனருக்கு மருமகள் ஆவறதுன்னா வேணான்னு சொல்ல மனசு வருமா? நீ போச்சுப்ப. உன்ன மாதிரிதான் எல்லாரும் இருக்கணும். நல்ல முடிவு. தள்ளு. அக்கா அக்கா, என்னடி அந்த பொம்பளை கண்மணி அக்கா கிட்ட ராஜேஷ் மாமாவை லவ் பண்ணதை பத்தி சொல்லி டென்ஷன் ஆகுதுக்கா. நீ வந்து என்னன்னு கேளுக்கா. விடு, அதெல்லாம் கண்டுக்காத. கண்டுக்காம எப்படிக்கா இருக்க முடியும்? இப்பவே இப்படி பேசுறாங்க, இன்னும் அவங்க வீட்டுக்கு போனா என்னென்னலாம் பேசுவாங்க. இப்போதைக்கு என்ன பண்ண முடியும்? நல்லா இருமா. வீட்டுல நல்லது நடக்கும்போது இப்படி யாராவது ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. விட்டு, இது பிரச்சனை பண்றதுக்கான நேரம் இல்ல.
என்னம்மா படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? ம். ஏரோப்ளேன்ல பறந்துட்டு இருந்ததா கல்யாணம் இருக்குன்னு சொல்லி இறங்கி வந்துட்டேன். ம். வீரா மா. நீயும் நலங்கு வை. வா. அண்ணே மாப்பிள்ளை நலுங்கு வைக்க சொல்லுங்க. இதுங்க வேற வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம. டேய் ராகவா, நீ போய் வைடா. போ. என்ன வீரா, எப்ப பார்த்தாலும் உங்க அக்கா வாந்தி எடுத்துட்டே இருக்கு. என்ன பிரச்சனை அதுக்கு? அவளுக்கு உடம்பு சரியில்லை. என்னதான் உடம்பு சரியில்லைனாலும் இப்படியா? வரும்போதெல்லாம் வாந்தி எடுத்துட்டே இருக்கு. அப்படி என்ன அது? ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, இதே கதையா இருக்கு. அப்படி என்ன வியாதி உங்க அக்காக்கு? தலைவலி ஜுரம்னா பரவாயில்ல, ஓயாம வாந்தி எடுத்துட்டு உள்ளதாச்சியா இருக்கவங்க தான் இப்படி எல்லாம் வாந்தி எடுப்பாங்க. வள்ளி, என்ன பேசுற நீ? இல்லனா நம்ம வரும்போதெல்லாம் இந்த பொண்ணு பேசாம இரு. நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. கண்மணிக்கு தான் உடம்பு முடியலன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதுக்குன்னு என்ன வாந்தி எடுத்துட்டேவா இருப்பாங்க? ஐயோ. மீஜர், உட்கார், நல்லா உட்காரு. ஓகேவா? என்னாச்சு கண்மணி? டாக்டர் கொடுக்குற மாத்திரையில ஒழுங்கா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். ஆனா நேத்து ஒரு நாள் மறந்துட்டேன். கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு வருவல்ல, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். மாப்பிள்ளை இப்பவே கண்மணி எப்படி தாங்குறாரு? ஆமாண்டி. எல்லாருக்கும் விளையாட்டா இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதும்? இவனை எப்படி இவகிட்ட இருந்து காப்பாத்த போறனோ தெரியல. சொல்லுங்கம்மா. பாய், அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தல, விசாரிச்சிங்களா? விசாரிச்சுட்டே இருக்கம்மா, சீக்கிரம் தகவல் சொல்றேம்மா. என்ன நீங்க சீக்கிரம் சொல்றது? கல்யாணமே ஆக போகுது, இன்னும் விசாரிச்சுக்கிட்டு. இங்க பாருங்க, சட்டுப்பட்டு விசாரிச்சு ஏதாவது அந்த பொண்ணை பத்தி தப்பான விஷயம் இருந்ததுன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. உடனே சொல்றேம்மா. ஆதாரம் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. அக்கா, வண்டி வந்துருந்துச்சு, அதுல போயிருந்துக்கலாம்ல. முதல்ல ஒரு வேன் வந்துச்சு தம்பி, அதுல இடமே கிடைக்கல. இல்ல அதே வேன் தான் திரும்ப வந்திருக்கு. இப்ப சீக்கிரமா போனீங்கன்னா இடம் கிடைக்கும். ஓகே, அப்படினா அடுத்த ட்ரிப் தான் போறோம். மாமா, நீங்களும் போங்க. மண்டபத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க வருவாங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க. என்ன இன்னும் நின்னுட்டு இருக்கற? வேற என்னடா டைம் ஆச்சுல, நீ மண்டபத்துல போய் வேலைய பாரு. ஆமா ஆமா, போய் செய்யறேன். ரொம்ப முக்கியம் பாரு எனக்கு இப்போ. என்ன நீ? போ போ, நீ செய். டேய் கார்த்தி,
வா. என்னடா இங்க உட்கார்ந்திருக்க? ராகவன் எங்கடா? ரெடி ஆயிட்டானா? அவன் ரெடி ஆயிட்டே இருக்கான்ப்பா, நான் போய் கூட்டு வரேன். சீக்கிரம் போ. டேய், டேய், வண்டியில உட்காரு. நான் கூட்டு வரேன், நீ இரு. சீக்கிரம் போ. சரி போ. ஏம்மா வள்ளி, ஆ. எல்லாம் எடுத்து வச்சாச்சுல? வச்சாச்சு எதையும் மறந்துடலையே? மறக்கலண்ணா. லிஸ்ட் போட்டு பார்த்து தான் எடுத்து வச்சிருக்கேன். சரி. வள்ளி, இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டிய பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஏன்னா இந்த வீட்ல நீ தான் கொஞ்சம் விவரமானவ. எங்க எப்படி நடந்துக்கணும்னு நெளிவு சுழிவெல்லாம் உனக்கு தானே தெரியும். பாத்துக்க வள்ளி. டைம் ஆயிட்டு இருக்கு. டேய் கார்த்தி, எல்லாரையும் கூட்டு வா. வா வா வா. வாங்க போலாம். எப்படான்னு இழுச்சு நிப்பேன். வரமா? ஆ.